அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இள புகழேந்தி அவர்கள். நீங்கள் அறிவிச்சுடர் வலைக்காட்சிக்கு புதியவர் என்றால் வலைக்காட்சியை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப காணொலிக்குள்ள போகலாம். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு பேசினார் ராகுல் காந்தி. இப்ப இந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி பற்றி இப்ப மறுபடியும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க பிஜேபி. உங்களுடைய கருத்து? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த குரலாக நம்முடைய திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களும் அந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியா முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கு பிறகு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு இவைகளுக்கான நிலைப்பாடுகளை புதியதாக நாம் செய்ய வேண்டிய காலம் சூழ்நிலை வந்திருக்கிறது அப்படின்னு அதனுடைய அர்த்தம். இத மக்கள் மன்றத்துல எதிர்ப்பாக பேசாம மோடி என்கோ இந்த பிஜேபி இந்த காவிகளின் கூட்டம் ஆமாமா சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுனா அதுக்கு எடுக்க முடியலன்றதுக்கு மறுப்பு சொல்றதுக்கு கூட வேற காரணங்களை சொல்லிக்கிட்டு தள்ளி போடுறாங்களே தவிர எடுக்க கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா அதுல ஒரு நாடகம் போடுறாங்க. அது ஒரு பக்கம். இப்ப நம்ம ராகுல் என்ன பண்ணாரு, ஹரியானாவுல ஒரு காங்கிரஸ் பொதுக்கூட்டம் பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தில் பேசும்போது அவர் சொல்றார், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வறுமையானால், அதிகாரத்திற்கு வறுமையானால் இந்தியா முழுமைக்குமே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். பொருளாதார அடிப்படையில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அவர்களுக்கான நிலைப்பாடுகளையும் நாங்கள் கணக்கெடுத்து மக்களுக்கு பயன்பட செய்வோம். இதை அவர் பேசியிருக்கார். இதுல என்ன தப்பு? இதுல என்ன யார் இதை போய் தவறுன்னு சொல்லுவாங்க? ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இவர் பேசியது ஹரியானா, யூபியில பங்கத் பதக்னு ஒருத்தர், பங்கத் பதக் பேர். அந்த பங்கத் பதக்கு நம்ம ராகுல் மேல ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு புகார் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா நோட்டீஸ் கொடுக்கிறார். சமூக ஒற்றுமையை கெடுக்கிறது, இதுவரையில் இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய நிலையை மாற்றி சமுதாயத்திலே கலவரத்திற்கு வழிவகுக்கக்கூடியது, இது அமைதியை குலைக்கக்கூடியது. எது ராகுல் பேசியது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது. இதெல்லாம் அப்படி ஒரு நோட்டீஸையும் கொடுத்துட்டு ஸ்பெஷல் கோர்ட் யூபியில எம்எல்ஏ அண்ட் எம்பிஸ் மேல ஸ்பெஷல் கோர்ட் ஒண்ணு இருக்கும், எல்லா மாநிலத்திலும் உண்டு. அந்த கோர்ட்ல போய் கொடுத்த உடனே அந்த கோர்ட்ல RSS சம்பந்தப்படாத உண்மையிலேயே நீதியரசர்கள் இருந்திருக்காங்க, நீதிபதிகள். அவங்க கூட்டு விசாரிச்சு எடுத்து பார்த்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்க அந்த கேஸை. தள்ளுபடி பண்ணதற்கு பிறகும் பங்கஜ் பதக்கு போயல. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட்ல போய் அவர் மறுபடியும் மனு கொடுக்குறாரு. கொடுத்து அங்க இது மாதிரி ரிஜெக்ட் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் கொடுக்குறேன்னு அந்த கோர்ட் நம்ம ராகுலுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப ஹியரிங் பெண்டிங். இதை எதற்காக இங்கே இவ்வளவு விளக்கமாக சொல்கிறோம் என்றால், பாஜக செய்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட துவேஷங்கள், இப்படிப்பட்ட கேடுகளை நாடு தெரிஞ்சுக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல இங்கே ஒரு வேஷம் போடுவான், இங்க அப்படியே எல்லாமே மகளிருக்காக அழகா. அண்ணா பல்கலைக்கழகத்துல நடைபெற்றது ஒரு வருந்தத்தக்க விஷயம். உடனே புகார் கொடுத்த 5 மணி நேரத்துல அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி இப்ப ஜெயில கிடக்குறான். எல்லா விதத்திலேயும் நடவடிக்கையை உடனே எடுத்தது அரசாங்கம். கோர்ட்டுக்கு போயிடுச்சு மேட்ரு. இவ்வளவும் செய்திருக்கிற இந்த அரசின் மீது பாஞ்சு உழருது. அண்ணா பல்கலை முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அண்ணா பல்கலை சுயாட்சி, தன்னாட்சி நிறுவனம். அந்த தன்னாட்சி அதிகாரம் கொண்டதற்கு யாரு பாஸ், யாரு நிர்வாக அதிகாரி? வேந்தர், சான்சலர் வேந்தர் யாருன்னா மிஸ்டர் RSS ரவி, பிஜேபியினுடைய ரவி தான், ஆளுநர் ரவி தான். அந்த ரவி அந்த கேம்பஸ் உள்ள பாதுகாவலர்களை போடுவதும் அவர்களை வேலை வாங்குவதும் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு நிலைகளை எல்லாவற்றிற்கும் அரசிடமிருந்தே அவர் போலீஸை மற்றும் உள்ள பாதுகாவலர்களை வாங்கி போட்டுக்கிறாங்க. வேலைக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது அந்த ஆளுநருடைய குரூப்ஸ். அவங்கதான். அவங்களுடைய கையில இருக்கக்கூடிய இடத்துல இரவு நேரத்தில் நடமாட்டம் எப்படி வருது, ஏன் விடுறான், இதெல்லாம் கேள்வி வருது. இவைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தவர்கள், இவைகளை பற்றியெல்லாம் கவலைப்படாம இருந்தவர்கள், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒண்ணு அங்க ஒரு நடக்கிறது, அவங்க ஒடியாந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அரசின் மீது பாயலாம்.
அரசாங்கம் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, உடனே விசாரணை. 78 80 சிசிடிவி கேமராவில 57 தான் இருக்கு, மீதி இல்ல அப்படின்னு இதே பிஜேபி காரன் மல்லாந்து பத்தி வச்சு துப்பிக்கலாம். இதையெல்லாம் கவனிக்க வேண்டியது அந்த பவர்ல இருக்கக்கூடிய ஆளுநர்களுடைய அலுவலகங்கள். அவங்கெல்லாம் சும்மா உட்கார்ந்துருப்பானா, சம்பந்தமே இல்லாம அரசாங்கத்து மேல சொல்லிட்டு கை கட்டி சிரிச்சுக்கிறானுங்க மடையிட்டு. எதுக்காக இதை சொல்றோம்னா, அந்த இடத்துல அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி இருந்தாலும் கூட காவல்துறை இருக்கக்கூடிய நிலைகளை வைத்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய சாட்சி ஆதாரங்களை கொண்டு விசாரணைகளை செய்து முறையாக ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுச்சு. யாரா இருந்தா என்ன, உடனே அவன் எந்த கட்சி, அவன் தாத்தா எந்த கட்சி, அவன் அப்பா எந்த கட்சி, அவன் மாமா எந்த கட்சி, இப்படி பாக்குறதா. யாராக இருந்தாலும் நம்முடைய முதல்வர் தெளிவாக சொன்னார், தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் ஏன் கட்சிக்காரனாகவே இருந்தாலும் கூட நடவடிக்கை சட்டப்படி எடுக்கப்படும் எடுத்திருக்காரு. அதுக்கு வரவேற்பு கொடுக்காம அதை பாராட்டாம அவன் திமுக இருந்தவர். பிஜேபி என்பது இந்தியா முழுவதும் கேவலமாக இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில பொறுப்பை கொடுத்து வச்சிருக்க. மல்யுத்த வீராங்கனைகளை கற்பழிப்பு செய்து அசிங்கமாக நாடு முழுக்க நாரி போன பிரிட்ஜ் பூஷனுக்கு மீண்டும் மீண்டும் பதவி உயர்வு கொடுக்கிற நீதான எல்லாத்துக்கும் காரணகர்த்தா. அதை போல பிரிட்ஜ் பூஷனை போல மணிப்பூர்ல எல்லா தவறும் அநியாயத்தையும் ஒரு நடவடிக்கையை எடுக்காம காவல்துறை கையை கட்டி போட்டு பெண்களை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரு உன்னுடைய ஆளு, உன் பிஜேபி ஆளு, அவங்களெல்லாம் தட்டி கொடுத்து வச்சுட்டு இருக்கிற. எல்லா இடங்களிலும் பார்த்தீர்கள் என்றால் பிஜேபியில் களவாணிகள், அராஜகவாதிகள், மிக மிக பாலியல் வன்கொடுமைகளை செய்யக்கூடியவர்கள், இன்னும் அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்த்து மீறி காரியங்களை செய்துவிட்டு பேசாம இவ்வளவும் பிஜேபி. இந்த பிஜேபி செய்துவிட்டு அதுக்கு ஒரு ஆதாரமாக வேற எதையாவது சொல்லுவாங்க. ஆமா இப்ப என்ன நாங்க அப்படிதான் செய்வோம் அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு சட்ட புறம்பான நபர்களுக்கு சொந்தமான அந்த பிஜேபி நம்ம அரசின் மீது பாயுது. ஆனா அரசு நடவடிக்கை எடுத்தது இப்ப கோர்ட்ல இருக்கு. இந்த நிலையை தான் நாம பார்க்க வேண்டும். நீங்க கேட்ட அந்த நிலைகளிலும் அந்த கேள்விகளிலும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த கருத்தை, அந்த பார்வையை இங்க நான் பதிவு செய்யறேன். இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இப்ப திடீர்னு போய் ஆளுநரை சந்திச்சிருக்காரு. திடீர்னு போய் RSS சந்திக்கிறார். RSS ரவி, ஆளுநர் ரவி. நான் RSS ரவி தான் சொல்றது. இந்த RSS ரவி அப்படியே போய் இவரு போய் விஜய் போய் பாக்குறாரு. விஜய்க்கு ஒண்ணு தெரியணும், இப்ப என்ன யாருக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப யாரு ஆளுநர்னா ஒரு நியமன பதவியில குறிப்பிட்ட காலத்திற்கு சட்டம் கூட கிடையாது. எப்ப வேணாலும் எடுக்கலாம், எப்ப வேணாலும் மாத்தலாம். ஒரு அலங்கார பொருள் மாதிரி ஆனரரி போஸ்ட், அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கௌரவ பதவி. வந்துட்டு நீ கையெழுத்து போடு, சொல்றதை செய்ய, கேட்டுக்கொண்டு போ, உன் நிர்வாகத்தை சரியா நடத்து. நீ உன் நிர்வாகத்தை சரியா நடத்தாம அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல கேவலப்படுத்தி விட்டுட்டு RSS ரவி. இவரு போய் RSS ரவி கிட்ட அந்த பிரச்சனை பத்தி, சட்ட ஒழுங்கு இதெல்லாம் பிரச்சனை பத்தி இவரு போய் கொடுக்க போயிருக்காரு விஜய். விஜய்க்கு இந்த அறிவுரை சொல்றவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கலாம். RSS ரவி எல்லாம் போய் இந்த ஆளுநர்லாம் போய் மனு கொடுக்க கூடாதியா? அரசாங்கம் சம்பந்தப்பட்டத அதிகாரிகள் கவர்னர் பார்ப்பாங்க. அதே போல அமைச்சர்கள், முதலமைச்சர் போன்றவர்கள் கவர்னரை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அரசு நடைமுறைகள் சம்பந்தமா பேசிக்கலாம், செய்யலாமே தவிர அவர் ஒன்னும் ஒரு பெரிய சட்டப்படியான ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு இடம் கிடையாது, நிர்வாகி கிடையாது. அது கூட தெரியல விஜய். அவர் போய் மனு கொடுப்பாங்க. என்ன செய்ய போறாரு RSS ரவி? இந்த மனுவை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போறாருன்னு கொஞ்சம் விஜய் தான் சொல்லுங்க. விஜய்க்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் என்ன செய்தார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் அது உள்ளே இருப்பது என்ன? அண்ணாமலை வரவேற்கிறார். உடனே இந்த பக்கம் மிஸ்டர் சீமான் வரவேற்கிறார். என்ன இவங்கெல்லாம் வரவேற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காவி RSS பிஜேபி அதனுடைய உறவு வெளியில வருது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கு. அது போய் கொடுத்துட்டு வந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்துல என்ன இருக்கு, சட்டம் என்ன, நடவடிக்கை என்ன எடுத்துருக்காங்க, அதை பத்தி எல்லாம் ஒண்ணு இல்ல. விஜய் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். அதாவது இதுல ஒடிசா பகுதிகளில் என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? ஒரு கிராமம் ஒடிசாவில இடத்தையே சொல்லிடுவோம். பாலச்சோர் மாவட்டத்தில் உள்ள ரெகுனா பகுதி சங்கன்பூர் கிராமம். விஜய் முதல்ல கூட விஜய் அப்பா அவங்களும் கூட அனுப்பலாம். சங்கன்பூர் கிராமம். சங்கன்பூர் கிராமத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு மறுநாள் 26ஆம் தேதி
யார் போறது தெரியுமா? பஜ்ரங் தள். இந்த நபர்கள் RSS இந்த கூட்டம் வேகமா போகுது. அங்க போயிட்டு அந்த கிராமத்துக்கு போய் 40 வயது கடந்த 2 பெண்களை பிடிச்சு மரத்துல கட்டி அந்த பெண்களுடைய பெயர் கூட போட்டிருக்காங்க. சுபாஷினி சிங், சுகந்தி சிங், அங்க இருக்கிற அந்த ஏரியாவுடைய பெயர். அவங்க 2 பேரையும் கட்டி போட்டுட்டு, என்ன கிறிஸ்துவ மதத்துக்கு என்ன நீங்க கிழிக்கிறீங்களா? உங்களாலதான் கிறிஸ்துவ மதத்துக்கு வந்து எல்லாரும் இங்க சேர்றாங்க, மதமாற்றம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் கேக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த கேக்கெல்லாம் எடுத்து அவங்க மூஞ்சிலையும் உடம்புலையும் பூசி தடியாலையும் 4 அடி அடிச்சு மரத்துல கட்டி கிராமத்துக்கு பொம்பளைங்களாம் எழுதிக்கிட்டு ஓடுறாங்க. கிறிஸ்துமஸ் சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற. என்ன கோயில் இருந்த மாதா கோயில் அதுக்கு கட்டிட்டு இடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்ட்டு அதை சுத்தி பாரத் மாதா கி ஜெய் கத்திக்கிட்டு ஒரு கும்பல் ஆட்டம் போட்டுருக்கு. செய்திகள் எல்லாம் வெளியில வந்துச்சு. அந்த கிராமத்தை சேர்ந்து தப்பிச்சு ஓடினவர்கள் எல்லாம் அங்க இருக்கிற காவல்துறைகளை கொடுத்த உடனே காவல்துறையில ஒரு உயர் அதிகாரி, சில பேர் எதிலையும் மாட்டாம இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகள், அவங்க 2-3 பேர் வந்தாங்க. அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியல. அந்த ஒடிசா பிஜேபி அரசு அரெஸ்ட் பண்ணி இவங்க எல்லாம் கூட்டு போய் இனிமே அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி விட்டாங்க. இன்னும் எப்பயாரு கூட போடல. அது இந்த விஜய்க்கு தெரியும். கிறிஸ்துவர்களை இந்த பிஜேபியினுடைய பார்வை எப்படி பார்த்து தெரியுமா? 265 மசூதி, இது சர்ச்சு, மாதா கோயில், தேவாலயங்களை இடிச்சு தள்ளியிருக்கானுங்க. மணிப்பூர்ல 200க்கும் மேற்பட்ட மசூதிகள் இடிச்சு தள்ளியிருக்கானுங்க. அவனுங்களை சேர்ந்தவன் இந்த RSS ரவி. இந்த RSS ரவி கிட்ட போய் நீ நியாயம் கேட்டு ஒரு மனு கொடுத்தா என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள முடிவு பண்ணிட்டானுங்க எல்லாரும். வெளியில வந்து பிஜேபி திட்டுற மாதிரி திட்டுங்க, பிஜேபிக்குள்ள ஒண்ணு இல்ல அதுக்கு இதுன்னு பேசுங்க, அப்பதான் மக்களுக்கு தெரியாது. ஆனா உள்ள எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திமுகவை எதிர்க்க ஒன்றுபட வேண்டும். ஆகவேதான் நீங்க எல்லாம் ஒன்னா சொல்லி ஒரு பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கானுங்க. அது அவனுக்கு என்னதான் மறைச்சானுங்களாலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாக வெளியில தெரிய வருது. இப்ப இவன்லாம் ஏன் அதை போய் ஆதரிச்சு இப்ப குதிச்சுட்டு இருக்கிறான்? இப்ப தெரியுது இல்ல, வெளியில மட்டும் மேடையில நீயா நானான்னு பேசுவானுங்க, ஆனா காரியங்கள் நடக்கும்போது ஒன்னா இருப்பானுங்கிறது தெரிகிறது. ஆக பிஜேபியினுடைய ரகசிய சந்திப்பாக, ரகசிய நிலையாக வெளியில பார்த்தா வேற மாதிரி, உள்ள 1/2 மணி நேரம் உட்காந்து RSS ரவி கிட்ட விஜய் பேசுற பேச்சு என்னன்னு யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதான். இது வந்து ஒரு கூட்டுச்சதி. இப்போ தொடர்ந்து இணையதளத்தில் போலீஸ் ஆஃபீஸர், அதாவது IPS ஆஃபீஸர் வருண்குமார் மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை நாம் தமிழர் கட்சி தோழர்கள், நாம் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்து அவரை தனிப்பட்ட முறையில் பேரை சொல்லி, அவருடைய அதிகாரத்தை சொல்லி, அவரை வந்து ஒரு குறிப்பிட்ட காவல்துறையில் ஒரு அதிகாரியை இந்த அளவுக்கு பேசுவது எந்த தைரியத்தில் அவர் பேசுகிறார்? அவருடைய நோக்கம் என்ன? என்னுடைய பின்புலம் என்ன? இவ்வாறு பேசுறதுடைய எந்த தைரியத்தில் இவர் மாதிரி பேசுறார்? தைரியத்தில் பேசுகிறாரோ இல்ல அறிவு கட்டு பேசுகிறாரோ, மூலத்தனமாக உளறுகிறாரோ நமக்கு தெரியாது. தாம் பேசும்போது வேகமா பேசிடணும், அப்படியே முகத்தை மாத்திக்கணும், அப்படியே ஒரு ஆக்ட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே எல்லாம் கை தட்டுற ஒரு சீன் ஓடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு எதை வேணாலும் பேசுறது. ஆனா அதெல்லாம் சேர்ந்து அந்த அரைவேக்காடாக இருக்கின்ற சீமானுக்கு சரியான பாடத்தை தரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வருண்குமார் ஒரு SP இல்லையா, திருச்சி SP-யா இருக்காரு. அவரு திருச்சி மாவட்டத்தினுடைய SP-யாக இருக்கின்ற போது சைபர் கிரைம்ல பிரான்ச்ல வந்து கம்ப்ளைண்ட் வருது சில பேரை பத்தி. சைபர் இதுக்கு வரும்போது, சைபர் கிரைம் செய்து அந்த மாதிரி இதுல மாட்டும் பொழுது அவரு நாம் தமிழர் என்று இவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நாம் தமிழர்னே சொல்லக்கூடாது. இவனுங்களுக்கெல்லாம் இவனுங்களுக்கு பேர் தமிழரே கிடையாது. ஆனா நான் நாத்தா, நாம் தமிழர் நாத்தா, அந்த நாத்தா கட்சியில இருக்கக்கூடிய இவருடைய நண்பர் யாரு, மிஸ்டர் சீமானுடைய நண்பர் சாட்டை துறைமுகன் ஒருத்தர் மேல வந்து வழக்கு பதிவு பண்றாங்க. வழக்கு போட்டு அவரை அரெஸ்ட் பண்றாங்க. உடனே இவரு குதிக்கிறார். எதுக்குதான் வந்து ஒரு அரசியல் ரீதியாக பேசுறது, எதுக்காகத்தான் நம்ம இருக்கிறது கூட புத்தி கிடையாது. உடனே வந்து இதற்கெல்லாம் காரணம் வருண்குமார் சொல்லிட்டு அவரை பற்றி அவதூறாக, மிகவும் தரக்குறைவாக, கீழ்த்தரமாக பேசுறது. அது வந்து SP என்ன பண்றாரு, என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நடவடிக்கை, அதாவது ஒரு நோட்டீஸ் ஒண்ணு கொடுக்குறாங்க, டெஃபமேஷன் நோட்டீஸ். அது எல்லாரும் கொடுக்கறதுதான். நோட்டீஸ் கொடுக்குறாரு. சட்டப்படி நாங்க செய்திருக்கிறோம்,
நீங்க என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது தவறு, நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் நோட்டீஸ் கொடுக்குறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ்க்கு ரிப்ளையும் கிடையாது. இந்த சீமான் வாங்கி போட்டாங்க. இல்ல திமிரு, இல்ல சினிமாவில் வரக்கூடிய காட்சி நினைப்பு, அகந்தையும் ஆணவமும் கொழுப்பும். இந்த கொழுப்பு அகந்தை ஆணவத்துக்கு காரணமே காவி. இவங்க என்ன பண்றது, ரெண்டாவது முறையே நம்ம எஸ்பி சார் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. செகண்ட் டைம் ரிமைனிங் கொடுக்குறாரு. அதுக்கும் பதில் இல்லை. அப்புறம் மறுபடியும் அது ஏன் பதில் இல்லைன்னு மறுபடியும் ஒரு தடவை சின்னதா ஒரு தகவலை கொடுக்கும் பொழுது கேட்கும் போது ஒரு பதில் வருது, ரிப்ளை நோட்டீஸ் வருது. அந்த பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நோட்டீஸ்ல கேட்டதுக்கு உரிய பதில்கள் எல்லாம் அதுல இல்ல. அதுல எல்லாம் இல்லைன்னு உடனே வருண்குமார் என்ன பண்றாரு, கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்ல பென்ஷன் கொடுத்தாரு, கேஸ் சீமான் மேல கொடுத்திருக்காரு. நான் இந்த மாதிரி 2 நோட்டீஸ் கொடுத்தேன், அந்த நோட்டீஸ்க்கு உரிய பதில்கள் இல்லை. அவரும் அவரை சார்ந்தவர்களும் என்னையும் என் குடும்பத்தையும், என் குடும்பம், என் பிள்ளை குட்டிகள், என் குழந்தைகள் அனைத்தையும் பற்றியும் மிக மலிவாக, கேவலமாக, ஆபாசமாக இப்பொழுதையும் வலைதளங்களையும் மற்றவற்றையும் அவர்கள் பரப்பிக் கொண்டு வருகிறார்கள், எழுதி கொண்டு வருகிறார்கள். ஆகவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோர்ட்ல கொடுத்தாரு. கோர்ட்ல கொடுத்தாரு. கோர்ட் நோட்டீஸ் இவருக்கு போட்டுச்சு. வாக்கு மூலமே நேற்று தான் கொடுக்குறாரு. கோர்ட்ல நம்ம ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கோர்ட்ல கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா கோர்ட் அதை இஷ்யூ பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. அருண்குமாரின் கோர்ட் பாக்ஸ்லயே கூண்டுல ஏற்றி அவரை கேட்கும்போது அவர் தெளிவாகவும் சொல்லிட்டாரு. அதுவும் பதிவு பண்ணிட்டாரு. பதிவு பண்ணிட்டு கேஸை இன்று எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு இருக்கு, சீமான் போன்ற திமிரு பிடிச்சவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு காலில் விழுந்துருவாங்க, திடீர்னு காலில் விழுந்துருவாங்க, கையில விழுந்துருவாங்க, வெளியில வேணா எகிரி குதிப்பானுங்க. இதற்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படை பிஜேபியினுடைய சப்போர்ட் தனக்கு இருக்கு. நாம RSS முழுமையா நமக்கு பாதுகாப்பாக இருக்கு, அதனால நம்மள யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது என்ற திமிர்த்தனமும் இதுல பதுங்கி இருக்கு. ஒரு எஸ்பியை போய் இப்படி பேசுறமே, இதெல்லாம் தப்பு இல்லையா? சரி, எஸ்பிஐ நீ பேசுற அவங்க குடும்பத்தை பற்றி, அவங்களுடைய பிள்ளைகள் குட்டிகளை பற்றி எல்லாம் கேவலமா ஆபாசமா எழுதுறமே, அதெல்லாம் தப்பு இல்லையான்னு கூட இவனுங்களுக்கு தெரியலன்னா எந்த அளவிற்கு மிக 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 மோசமான ஒரு மனநிலையும் இடைநிலையும் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். ஆனா இதுக்கெல்லாம் சீமானுக்கு சட்டப்படியான பதில்கள் இருக்கிறது.